ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எரிவாயு ஏற்றி வந்த இந்திய கப்பல் பத்திரமாக நீரிணையை கடந்துள்ளது. 46,650 மெட்ரிக் டன் எல்பிஜி ஏற்றி வந்த சான்வி கப்பல் ஹோர்முஸ் நீரிணையை வெள்ளிக்கிழமை இரவு பத்திரமாக கடந்து வந்தது. மார்ச் 28ஆம் தேதி ஏற்கனவே ஒரு கப்பல் 47,000 மெட்ரிக் டன் எரிவாயுவுடன் குஜராத் துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தது. ஹோர்முஸ் நீரிணையை பத்திரமாக கடக்க இந்திய கப்பல் படை கப்பல்கள் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளன. போர் பதற்றத்தால் இந்திய கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரானிய அதிகாரிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் பலனாக இந்திய கப்பல்கள் நீரிணையை கடக்க ஈரான் அனுமதி அளித்துள்ளது. பெர்சியன் வளைகுடா பகுதியில் 18 இந்திய கப்பல்கள் காத்திருப்பதாக இந்திய கப்பல் துறை தெரிவித்துள்ளது. இந்த கப்பல்களும் 485 கடலோடிகளும் பாதுகாப்பாக இருப்பதாக இந்திய கப்பல் துறை தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு போர் பதற்றத்தால் இந்தியாவில் எரிவாயு கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் இதனை சமாளிக்க இந்திய கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை பத்திரமாக கடக்க இந்திய அரசு ஈரானுடன் பேசியதன் பலனாக இந்த கப்பல்கள் பாதுகாப்பாக நீரிணையை கடந்து வருகின்றன. வளைகுடா நாடுகளில் இருந்த 5,98,000 இந்தியர்கள் போர் பதற்றம் காரணமாக அந்நாடுகளிலிருந்து தாயகம் திரும்பியுள்ளனர்.